குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புக்கு வந்து 8th சோசியல் சயின்ஸ் புக்கு. இந்த பாடம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை. பொதுவாக மனித சமூகமானது தனக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உட்கிரகித்தும் வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. மக்கள் தொகையில் சரிபாதியாக பெண்கள் உள்ளனர். இதனால் பல்வேறு காலங்களில் பெண்களின் நிலையை வரலாற்று ரீதியாக புரிந்து கொள்ளுதல் தவிர்க்க இயலாதாகிறது. பெண்கள் நிலை அனைத்து காலகட்டத்திலும் ஒரே மாதிரியாக இருந்ததில்லை, மேலும் வட்டார அளவிலும் கூட வேறுபட்டிருந்தன. அதாவது பல காலமாக பெண்களோட நிலை வந்து ஒவ்வொரு காலத்துலேயும் மாறிக்கிட்டே வந்திருக்கு. அவங்களோட நிலை வந்து என்னது, ஒரு காலத்தில் படிச்சிருக்காங்க, இன்னொரு காலத்தில் படிக்கலை, நிறைய அடக்குமுறைகளுக்கு ஆளாகியிருக்காங்க. அதை தான் சொல்கிறாங்க, பெண்கள் நிலை எல்லா காலகட்டங்களிலும் ஒரே மாதிரி கிடையாது, வட்டார அளவிலும் கூட வேறுபட்டிருந்தன. பண்டைய இந்தியாவில், அதிலும் குறிப்பாக முந்தைய வேத காலத்தில் பெண்கள் சமமான உரிமைகளை பெற்று மதிக்கப்பட்டன. அதாவது எப்போ சமமான உரிமைகள் பெற்று வாழ்ந்தாங்கன்னா முந்தைய வேத காலத்தில். ஆனால் தொடர்ச்சியான வெளிநாட்டு படையெடுப்புகளின் விளைவாக சமூகத்தில் அவர்கள் நிலை மோசமடைந்தது. அதிகமாக அந்நியர்கள் படையெடுத்து வந்த பின்னாடி பண்டைய வேத காலத்தில் நல்ல சம உரிமை பெற்று வாழ்ந்த பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய வெளிநாட்டு படையெடுப்புகளோட விளைவாக அவங்களோட நிலை வந்து மறுபடியும் மோசமான நிலைக்கு போயிருச்சு. அவர்கள் அடக்கப்பட்டு என்ன பண்ணாங்க, அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு வீட்டுக்குள்ளேயே அடைத்து வைக்கப்பட்டார்கள். 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டனர். புதிய சமூக நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள், அதாவது நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுச்சு பொண்ணுங்களுக்கு. சமூகத்திற்குள் நுழைந்து பெண்களின் சுதந்திரத்திற்கு சில வரம்புகள் மற்றும் கட்டுப்பாடுகளை விதித்தன. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது யாரெல்லாம் பெண்களோட விடுதலைக்காகவும் அவங்களோட உரிமையை காக்கிறதுக்காகவும் போராடியிருக்காங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, கேசவ சந்திர சென், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், பண்டித ராமாபாய், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், ஜோதிராவ் பூலே, பெரியார், ஈவேரா, டாக்டர் தர்மாம்பாள் போன்ற பல முக்கிய சமூக சமய சீர்திருத்தவாதிகள் பெண்களின் மேம்பாட்டிற்காக போராடினர். ராஜாராம் மோகன் ராயின் முயற்சியினால் 1829ஆம் ஆண்டு சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்டது. இவங்கெல்லாம் யாருன்னா, பெண்களோட உரிமைக்காகவும் அவங்களோட விடுதலைக்காகவும் போராடியவர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள். யார் சதி ஒழிப்பு சட்டத்தை 1829ஆம் ஆண்டு கொண்டு வந்தாங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய். அப்புறம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அயராத முயற்சினால் என்ன பண்ணார், விதவை பெண்கள் மறுமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி 1856 வந்து விதவை மறுமண சட்டம் கொண்டு வராரு. பெண்கள் கல்வி கற்பதன் மூலமே சமூக தீமைகளை ஒழிக்க முடியும். பெண்களை இப்படி அடக்கி முடக்கிறதுனால அவங்க எந்த விதத்துலேயும் முன்னேற முடியாது. ஒரு பெண் முன்னேறினா தான் இந்த சமுதாயம் முன்னேற முடியும்னு சொல்லி, பெண்கள் கல்வி கற்றால் மட்டும்தான் இந்த சமூகத்தில் உள்ள தீமைகளை ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த சீர்திருத்தவாதிகள் எல்லாரும் சேர்ந்து பெண்களுக்கான பள்ளிகளை நாட்டோட பல பகுதியிலையும் தொடங்குறாங்க. அதுதான் பெண்களோட வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வந்தது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் பெண்கள் முக்கிய பங்கு வகித்தனர். சுதந்திரம் பெறும் வரை பெண்களின் நிலையில் பெரும் மாற்றங்கள் ஏற்படவில்லை. என்ன பண்ணுறாங்க, இப்படி பெண்கள் அடக்குமுறை எதிர்க்கிறக்கா நிறைய பெண்கள் வெளியில் வராங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, பெண்களுக்கு கல்வி வேணும், அவங்களுக்கு கட்டுப்பாடு கூடாது, அவங்க அறிவாலையும் திறமையாலையும் வளரணும்னு சொல்லி நிறைய பெண்கள் போராட்டத்தில் குதிக்கிறாங்க. இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்னர் பெண்கள் அனைத்து துறைகளையும் வளர்ச்சி அடைந்தனர். பெண்கள் தற்பொழுது வாழ்க்கையின் ஒவ்வொரு துறைகளையும் தங்களது பங்களிப்பை உறுதிப்படுத்துகின்றனர். பண்டைய காலத்தில் பெண்களோட நிலை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். பண்டைய இந்தியாவின் சிந்துவெளி நகரத்தில் தாய் கடவுளை வணங்கியதற்கான சான்றுகள், அதாவது சிந்துவெளி நகர வாழ்க்கையில் வந்து அந்த அகழ்வாராய்ச்சியில் வந்து என்ன கிடச்சிருக்குன்னா, தாய் கடவுள், பெண் கடவுளை வணங்கினதுக்கான சான்று கிடச்சிருக்கு. அந்த சான்றுகள்லேருந்து தான் அந்த காலகட்டத்தில் பெண்கள் எப்படி மதிக்கப்பட்டிருந்தனர் என தெளிவாக தெரிகிறது. ரிக்வேத காலத்தில் மனைவியின் நிலை போற்றுதலுக்கு உரியதாக இருந்தது. ரிக்வேத காலத்திலையும் பெண்கள் போற்றப்பட்டிருக்காங்க. குறிப்பாக மத சடங்குகளில் பெண்கள் பங்கெடுத்து கொள்வது ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதாவது பண்டைய காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிந்துவெளி நகரத்தில் தாய் கடவுளை வணங்கியிருக்காங்க. அப்போ பெண்கள் வந்து மேன்மையோடு தான் இருந்திருக்காங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து மதிக்கப்பட்டிருக்காங்க.
இதன் மூலமாக அந்த சிந்துவெளி நாகரிக அகழ்வாராய்ச்சி மூலமாக பெண்கள் மதிக்கப்பட்ட செய்தி வந்து நம்மளுக்கு தெரியுது. அடுத்து வந்து ரிக்வேத காலம். ரிக்வேத காலத்தில் எப்படின்னா மனைவியோட நிலை, கடவர்கள் வந்து மனைவிக்கு வந்து நல்ல மரியாதையும் மதிப்பும் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக மதச்சடங்குலையும் பெண்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க, பங்கெடுத்துக்கிட்டாங்க. அப்போ பெண்கள் வந்து சம உரிமையோடு இருந்தது எந்த காலம்னா பண்டைய காலம். அதுக்கப்புறமா பின்வேத காலத்தில் தான் பெண்களோட நிலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. என்னென்னா, ஒன்று சமய வேள்வியில் ஈடுபடலை. அடுத்து பின்வேத காலத்தில் வந்து சதி எனும் பழக்கம். பின்வேத காலத்தில் ஒன்று சமூக செயலில் ஈடுபட விடலை அவங்கள. அந்த பின்வேத காலத்தில் தான் சதின்ற பழக்கம் பிரபலமாயிருக்கு. விதவைகள் தாங்களாகவோ அல்லது கட்டாயத்தின் பேரிலோ கணவரின் சிதையோடு அவங்க விருப்பமே இல்லாமல் கணவரோட சிதையோடு வச்சு எரிக்கப்பட்டிருக்காங்க. தந்தை வழிமுறை கடுமையானதாக மாறியது. பெண்கள் வேதாகமங்களை பண்டைய காலத்தில் என்ன நடந்திருக்கு, ஒன்று சிந்துவெளி நகரத்தில் இருந்த அந்த தாய் கடவுளை வழிபடுவதற்கான ஆதாரம் கிடச்சிருக்கு. சரியா? ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, கணவர்கள் வந்து சம உரிமையை கொடுத்துருக்காங்க. சமய சடங்குகளில் பங்கெடுக்கிற உரிமையையும் பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவே அப்படியே ஆப்போசிட்டாக பின்வேத காலத்தில் என்ன இருக்குது, அவங்களுக்கு வந்து வேதாகமங்களை படிக்க உரிமை கொடுக்கல, சமய சடங்குகளில் ஈடுபட வைக்கல. சதின்ற முறை வந்து பின்வேத காலத்தில் தான் அதிகமாக நடந்திருக்கு. அப்போ வந்து பெண்கள் கட்டாயப்படுத்தி சிதையிலே கணவரோடு சேர்ந்து எரிக்கப்பட்டிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் இடைக்கால சமூகத்தில் பெண்களோட நிலை வந்து மேலும் மோசமடைந்தது. இப்போ அதாவது பண்டைய காலத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எந்த படிக்கிற அனுமதியோ இல்லை படிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல, சமய சடங்குகளில் அவங்க ஈடுபடலை, சதின்ற உடன்கட்டை அப்போ தான் வலுப்பெற ஆரம்பிக்குது. இப்போது பின்வேத காலத்தில். ஆனால் ரிக்வேத காலத்திலோட மனைவியோட நிலை போற்றுதலுக்குரியதாக இருந்திருக்கு. அடுத்து இடைக்கால சமூகத்தில் பெண்கள் நிலை மேலும் மோசமடைந்தது. பண்டைய காலத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் சம உரிமை கொடுக்கப்பட்ட பெண்கள் அதுக்கப்புறம் நிறைய கஷ்டங்களுக்கு ஆளாகியிருக்காங்க. அதுக்கப்புறம் இடைக்காலத்தில் இன்னும் அவங்களோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிருக்கு. இடைக்கால சமூகத்தில் பெண்கள் நிலை மேலும் மோசமடைந்தது. சதி, குழந்தை திருமணம், பெண் சிசுக்கொலை மற்றும் அடிமைத்தனம் போன்ற பல சமூக தீமைகளால் அவர்கள் பாதிக்கப்பட்டன. இடைக்காலத்தில் என்ன ஆகுது, பொண்ணுங்களோட நிலை வந்து ரொம்ப மோசமாயிருக்கு. அப்போ தான் என்ன ஆரம்பிக்குது, பெண் சிசுக்கொலை, குழந்தை திருமணம், சதி இதெல்லாம் வந்து வலுப்பெற ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாக ஒரு தார மனமே இருந்தது. அடிமைத்தனம், பெண்களை அடிமையாக்கி அவங்கள வீட்டுக்குள்ளேயே அடக்கி முடக்கி வச்சாங்க. பல சமூக தீமைகளால் அவர்கள் மீது எந்த காலத்தில், இடைக்காலத்தில். ஆனால் செல்வந்த மக்களிடையே பலதார மனமும் நிலவியது. குறிப்பாக அரச மற்றும் உயர்தர சமூகத்தினரிடையே. அதாவது பொதுவாக ஒரு தார மனம் தான் இருந்திருக்கு. ஆனால் செல்வந்தர்கள் அந்த கொஞ்சம் வசதியானவங்ககிட்டையும் பலதார மனம் இருந்திருக்கு. குறிப்பாக அரச மற்றும் உயர்தர சமூகத்தினரிடையே. யார் அந்த செல்வந்தர்கள்னால் அரசர்கள், உயர்தர சமூகத்தை சேர்ந்தவர்கள். சதி எனும் பழக்கம் நடைமுறை இருந்தது. யாருக்கிட்ட பலதார மனமும் இருந்திருக்கு, அரச மற்றும் உயர்தர சமூகத்திலே இந்த சதின்ற வழக்கம் நடைமுறையில் இருந்திருக்கு. எப்போ, இந்த இடைக்காலத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கு, பெண்களோட நிலை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. சதி, குழந்தை திருமணம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பெண் அடிமைத்தனம் இருந்துச்சு. உடன்கட்டை ஏறுதல் பழக்கம், ஒரு தார மனம் இருந்த நேரத்தில் அதுக்கப்புறம் வந்து பலதார மனமும் நிலவுச்சு. இந்த செல்வந்தர்கள், அதாவது அரச குடும்பத்தினரும் உயர்தர வசதி வாய்ந்த சமூகத்தினரிடையும் என்ன இருந்துச்சுன்னா, இந்த சதின்ற உடன்கட்டை ஏறுற பழக்கம். அதனால் முகலாய ஆட்சியாளர் அக்பர் சதி முறையினை ஒழிக்க முயன்றார் என்ற உண்மையை நாம் மறுக்க முடியாது. அப்போ வந்து என்ன பண்ணுற, சதின்ற உடன்கட்டை ஏறுதலை ஒழிச்சவர் ராஜா ராம்மோகன் ராய் மாதிரி, அதே மாதிரியே அக்பரும் வந்து சதின்ற உடன்கட்டையை வந்து ஒழிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காரு. விதவை மறுமணம் அரிதாகவே காணப்பட்டது. இந்தியாவின் சில பகுதிகளில் தேவதாசி முறை நடைமுறையில் இருந்தது. விதவை மறுமணம் வந்து அப்போ வந்து ரொம்ப அரிது. விதவைகளை வந்து மறுமணம் செய்ய விடுறது கிடையாது. அதே மாதிரி இந்தியாவோட சில பகுதிகளில் தேவதாசி முறை இருந்திருக்கு. ராஜஸ்தானில் உள்ள ராஜபுத்திரர்களிடையே ஜவுகார் எனும் பழக்கம் நடைமுறை இருந்தது.
இந்த ஜவுகார்ன்ற பழக்கம் எங்கே நடைமுறையில் இருந்துச்சுன்னா ராஜஸ்தானில் இருக்க ராஜபுத்திரர்கள்கிட்ட. இடைக்காலத்தில் விதவை நிலை பரிதாபமாக மாறியது. பெண் கல்விக்கு சிறிதளவே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இடைக்காலத்தில் என்ன நடந்திருக்கு? ஒன்று, விதவை மறுமணத்தை அங்கீகரிக்கலை. இன்னொன்று, இந்தியாவில் சில பகுதிகள் என்ன நடந்துச்சு, சில பகுதிகளில் தேவதாசி முறை நடைமுறையில் இருந்திருக்கு. ஒன்று, விதவை மறுமணம் இல்லை, தேவதாசி நடைமுறை இருந்திருக்கு. ராஜஸ்தான் ராஜபுத்திரர்களில் ஜவுகார் பழக்கம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பெண்கள் படிக்க அனுமதிக்கலை. இன்னும் இடைக்காலத்தில் விதவைகளோட நிலை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்த ஜவுகார்னால் என்னென்னா, ஜவுகார் என்பது அந்நியர்களால் தாங்கள் கைப்பற்றப்படுவதையும் அவமதிக்கப்படுவதையும் தவிர்ப்பதற்காக தோற்கடிக்கப்பட்ட ராஜபுத்திர போர் வீரர்களின் மனைவிகள் மற்றும் மகள்களின் கூட்டு தன்னார்வ தற்கொலை நடைமுறையை குறிப்பிடுகிறது. அதாவது இந்த ஜவுகான்ற பழக்கம் என்னென்னா, ஒரு படத்தில் கூட அதை காட்டியிருப்பாங்க. அந்த பொண்ணுங்க 4 பக்கமும் கோட்டையை, அதில் யார், அன்சிகாவா அவங்க பேர் என்ன, அவங்க தான் நடிச்சிருப்பாங்க. 4 பக்கம் கோட்டையை பூட்டிட்டு அந்த ராஜபுத்திர பெண்கள் எல்லாருமே தீக்குள்ளே விழுந்து இறந்து போகிறது மொத்தமாக. ஏன்னா அந்த அந்நியர்கள் நம்ம நாட்டை கைப்பற்றினவங்க எங்கே நம்மளை அவமானப்படுத்திடுவாங்களோ, நம்ம வாழ்க்கையை சேர்ச்சிருவாங்களோன்னு நினச்சி அந்த தீ மூட்டி மொத்தமாக அந்த ராஜபுத்திர பெண்கள் எல்லாருமே அந்த தீயில் குதித்து இறந்துடுறது. இந்த முறைக்கு பேர் தான் ஜவுகார். இந்த ஜவுகார் முறை எங்கே இருந்துச்சுன்னா ராஜஸ்தான் ராஜபுத்திரர்கிட்ட. பொதுவாக பெண்களின் நிலை மோசமடைந்திருந்த போதிலும் ரஷ்யா சுல்தானா, ராணி துர்காவதி, சாந்த் பீபி, நூர்ஜஹான், ஜஹனாரா, ஜீஜாபாய் மற்றும் மீராபாய் போன்ற சில விதிவிலக்குகளையும் நாம் காணலாம். இடைக்காலத்தில் பெண்களின் கல்வி முற்றிலும் புறக்கணிக்கப்படவில்லை. இருப்பினும் பெண்களுக்கென தனியாக பள்ளிகள் எதுவும் காணப்படவில்லை. பெண் கல்வி முறையாக இல்லை. பெண்கள் பொதுவாக குழந்தை பருவத்தில் பெற்றோரிடமிருந்து தங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டனர். ஆனால் செல்வந்தர்கள் தங்கள் மகள்களுக்கு வீட்டிலேயே பாடம் கற்பிக்க ஆசிரியர்களை நியமித்தனர். ராஜபுத்திர தலைவர்கள் மற்றும் ஜமீன்தார்களின் மகள்கள் இலக்கியம், தத்துவம் ஆகியவற்றை கற்றனர். ஆங்கிலேயர்கள் காலம். இந்தியாவில் பல நூற்றாண்டுகளாக பெண்கள் ஆண்களுக்கு அடிபணிந்திருந்ததோடு சமூக ரீதியாகவும் ஒடுக்கப்பட்டிருந்தனர். அதாவது இந்தியாவில் பல நூற்றாண்டுகளில் பெண்கள் ஆண்களுக்கு அடிபணிந்திருந்தோடு சமூக ரீதியான என்ன, கல்வி கொடுக்கலை, விதவை பெண்களுக்கு மறுமணம் செய்ய விடலை, உடன்கட்டை இருந்துச்சு. இப்படி சமூக ரீதியாகவும் பல துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட தேசிய விழிப்புணர்வின் விளைவாக சமூகத்தில் சீர்திருத்தம் ஏற்பட்டது. கடுமையான சமூக தீமைகள் மற்றும் காலாவதியான பழக்க வழக்கங்களுக்கு எதிராக அறிவார்ந்த மக்கள் பெருமளவில் கிளர்ச்சி செய்தனர். ஏராளமான தனிநபர்கள், சீர்திருத்த சங்கங்கள் மற்றும் சமய அமைப்புகள் பெண் கல்வியை பரப்ப கடுமையாக உழைத்தன. யார் யாரெல்லாம் பெண் கல்வியை பறக்கணும்னு கடுமையாக உழைத்திருக்காங்கன்னா, ஒன்று சீர்திருத்த சங்கம், இன்னொன்று சமய அமைப்புகள். விதவை மறுமணத்தை ஊக்குவித்தல், குழந்தை திருமணத்தை தடுத்தல், ஒருதார மணத்தை நடைமுறைப்படுத்துதல் மற்றும் நடுத்தர வர்க்க பெண்கள். சீர்திருத்த சங்கம் எப்போ வர ஆரம்பிக்குதுன்னா ஆங்கிலேயர் காலத்தில். தொழில்கள் அல்லது பொது வேலைவாய்ப்புகளை மேற்கொள்ள உதவுதல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டன. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று குழந்தை திருமணத்தை தடுக்கணும், ஒருதார மணத்தை நடைமுறைப்படுத்தணும், நடுத்தர வர்க்க பெண்கள் தொழில்கள் அல்லது பொது வேலைவாய்ப்புகளை மேற்கொள்ளணும் போன்ற செயல்பாடுகளை ஈடுபட்டனர். யார்? இந்த சமூக சீர்திருத்த சங்கங்களும் சமய அமைப்புகளும். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆண் கல்வியறிவுடன் ஒப்பிடும்போது பெண் கல்வியறிவு மிக குறைவாகவே இருந்தது. 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் ஆண் கல்வியரோட பெண்களை ஒப்பிடும்போது பெண்களோட கல்வியறிவு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. கிறித்துவ அமைப்புகள் 1819ஆம் ஆண்டு கல்கத்தாவில் முதலில் பெண் சிறார் சங்கத்தை அமைத்தன. அப்போ கிறித்துவ அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, 1819, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1819 கிறித்துவ அமைப்புகள் சேர்ந்து கல்கத்தாவில் முதல்ல பெண் சிறார் சங்கத்தை அமைக்கிறாங்க. அப்போ கிறித்துவ அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து எப்போ பெண் சிறார் சங்கத்தை எங்கே அமைச்சாங்க? 1819 கல்கத்தாவில் கல்வி கழகத்தின் தலைவராக இருந்த ஜேஇடி பெதுன் என்பவர் 1849ஆம் ஆண்டு பெதுன் பள்ளியை நிறுவினார். கல்கத்தாவில் கல்வி கழகத்தோட தலைவராக இருந்த ஜேஇடி பெதுன் என்ன பண்ணுறாருன்னா 1849ஆம் ஆண்டு பெதுன் பள்ளியை நிறுவுறாரு. அப்போ என்ன, ஃபஸ்ட்டு கிறித்துவ அமைப்புகள் 1819ஆம் ஆண்டு என்ன பள்ளியை நிறுவுறாங்க?
பெண் குழந்தைகளுக்கான சிறார் பள்ளியை, பெண் சிறார் சங்கம், பெண் சிறார் சங்கத்தை நிறுவுகிறாங்க. கிறிஸ்தவ அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து 1819ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் பெண் சிறார் சங்கத்தை நிறுவுகிறாங்க. அதுக்கப்புறம் ஜேயுடி பெதுன் என்பவர், அதாவது அவர் யாருன்னு கேட்டால் கல்கத்தாவில் கல்விக் கழகத்தோட தலைவர். இந்த ஜேயுடி பெதுன் என்ன பண்ணுறாருன்னா 1849ஆம் ஆண்டு பெதுன் பள்ளியை நிறுவுகிறார். இவர் யார்? கல்கத்தாவோட கல்விக் கழக தலைவர். 1849ஆம் ஆண்டு பெதுன் பள்ளியை நிறுவுகிறார். ஃபஸ்ட்டு பெண் சிறார் சங்கத்தை நிறுவனது கிறித்தவ அமைப்புகள் 1819. இந்த வருடங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1849 என்ன பண்ணுறாங்கன்னா ஜேயுடி பெதுன், கல்கத்தாவில் கல்விக் கழகத்தோட தலைவர், அவர் பெதுன் பள்ளியை நிறுவுகிறார். இதை தொடர்ந்து பார்க்கணுன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதனோட தொடர்ச்சி நாளைக்கு வரும்.